Hi friends, welcome to our channel Ami Chutney. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் ஃபேவரட் சாக்லேட். இந்த ஹோம்மேட் கோகனட் சாக்லேட்டில் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே பிடிச்சதாக இருக்கும். இந்த கோகனட் சாக்லேட்டை இன்ட்ரெஸ்டிங்காக இது மாதிரி கோகனட் ஷேப்லேயே எப்படி செய்யலான்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே டைமில் வீட்லேயே எல்லாராலையும் செய்யக்கூடிய இந்த சாக்லேட்டை தொடர்ந்து பார்க்குறதுக்கு அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த கோகனட் ஃப்ரூட் சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இந்த பாலை இது மாதிரி பாதி அளவு வர்ற வரைக்கும் நல்லா திக்காக காய்ச்சிட்டு இதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். அது நமக்கு சாக்லேட் செய்யும்போது தேவைப்படும். இப்போது மீதி இருக்கிற இந்த பாலில் சேர்க்கறதுக்காக சின்ன மூடியாக 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை நைஸாக துருவி எடுத்துக்கலாம். துருவின இந்த தேங்காவை பாலில் சேர்த்து அது திக்காகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம போட்ட தேங்காய் பாலில் வெந்து நல்லா திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததும் அது கரைஞ்சி கொஞ்சம் லூஸ் ஆகும். மறுபடியும் அதை நம்ம நல்லா கலந்து விட்டு இது மாதிரி திக்கானதும் இறக்கிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் சேர்த்து அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதுக்கு நடுவில் ஒரு பாதாம் பருப்பு வச்சு சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த பாதாம் பருப்புக்கு பதிலாக முந்திரி பருப்பு இல்லைனா செர்ரி பழம் கூட வச்சு இது மாதிரி உருண்டையாக பிடிக்கலாம். சாக்லேட்க்கு அதுவும் நல்லாயிருக்கும். உருண்டையை சின்னதாகவே பிடிச்சிக்கலாம். அப்போ தான் இதுக்கு மேலே நம்ம ஒரு லேயர் வைக்கும் போது சைஸ் கரெக்டாக இருக்கும். இது மாதிரியே எல்லா உருண்டைகளையும் உருண்டி 5 மணி நேரம் அளவுக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். நமக்கு 12 உருண்டைகள் வந்திருக்கு. இந்த அளவுக்கு 12 பிஸ்கட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நம்ம இதுக்கு எந்த பிஸ்கட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பிஸ்கட்ஸ் முழுசாக தான் எடுத்துக்கணும்னு இல்லை, உடஞ்சி போன பிஸ்கட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை பவுடர் தான் பண்ண போகிறோம். பிஸ்கட்ஸை மிக்சியில் போட்டு இது மாதிரி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை உருக்கி வச்சுக்கலாம். அது மாதிரி ஃப்ரீசரில் நம்ம வச்சுருந்த கண்டென்ஸ்டு மில்க்கையும் எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா கசப்பாகிடும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது கட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்துடலாம். இதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கறதுக்காக ஒரு 2 பெருச்சம்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே செர்ரி பழத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் இதில் ஆப்ரிகாட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துக்கலாம். கூடவே உருக்கி வச்சுருந்த 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற பட்டர் கண்டென்ஸ்டு மில்க் அளவுலாம் சரியாக இருக்குது. சப்போஸ் தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஃப்டான ஒரு மாவு மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தேங்காய் உருண்டைகளை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட் சாக்கோ டோலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை சின்ன உருண்டையாக உருண்டி உள்ளங்கையில் வச்சு மெலிசாக இது மாதிரி தட்டிக்கலாம். இப்போது இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோகனட் பாலை வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். நல்லா கவர் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கோகனட் ஸ்டஃபிங்கோட சாக்லேட் பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை நீல உருண்டைகளாகவும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இது மாதிரியே நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்து சாக்லேட் மாதிரி இதை நம்ம அழகாக கவர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பால்ஸையும் ஃபாயில் கவர் வச்சு சாக்லேட் மாதிரி அழகாக ரோல் பண்ணிடலாம். சாக்லேட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்லாம். ஃபாயில் கவர் இல்லைன்னா பரவாயில்ல, இது மாதிரியே ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் 5 மணி நேரம் வச்சிடலாம். இப்போது 5 மணி நேரத்துக்கு அப்புறம் சாக்லேட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் நம்ம பட்டர்லாம் சேர்த்துருக்கிறதுனால வெளியில் வச்சோம் அப்படின்னா உருகிடும். அதனால் ஃப்ரீசரில் வச்சு தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்லாம். இப்போது சாக்லேட்க்கு உள்ளார எப்படி இருக்குன்னு சொல்லி கட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நம்ம பசங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த சாக்லேட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கோகனட் சாக்லேட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.